படகு ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. நம்பிக்கையில இறக்கி இருக்கிறோம். இனி கடவுளை பொறுத்துதான். இந்த முறையும் அதே மாதிரி 25 பேரை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் புரட்சி எடுத்துக்கொண்டோம். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய தினம் மாதகல் யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் வருடா வருடம் படகு போட்டி ஒன்று இடம்பெறுகிறது வழமை. அதன் ஒரு அங்கமாக தான் இன்றைய தினம் இந்த படகு போட்டி மாதகல் கடற்கரையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காணொலியை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் உண்டுதாங்க. இப்போ காணொலியை பார்த்து என்னென்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கோயில் திருவிழான்றது லூர்து மாதாவினுடைய திருநாள். இது 6ஆம் தேதி இங்கு கொடியேற்றம் செய்யப்பட்டு 10 நாட்கள் நவநாட்கள் நடாத்தப்பட்டு மக்கள் தங்களை இந்த மாதகள் பதியில் வீட்டிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் வழிநடத்தும் அவர்களுக்காக பேசுகின்ற இந்த அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு, அவர்களுடைய பொருளாதார வாழ்வு அனைத்தும் சிறப்பதற்காக அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இந்த அன்னை லூர்து அன்னை காணப்படுகிறார். ஆகவே இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலையும் அவருடைய பராமரிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக 10 நாட்கள் இந்த மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். 9வது நாள் இங்கே நற்கருணை பெருவிழா இடம்பெறும். இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய மீட்பையும் பெற்றுக்கொண்ட மக்கள் நற்கருணை பெருநாளை கொண்டாடி இறுதி 10வது நாள் அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள். இந்த விழாவிற்கு அடுத்ததாக இந்த விழாவினுடைய சந்தோஷமாக கடல் சார்ந்த தொழிலை செய்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய அந்த தொழிலோடு தொடர்பு பட்ட ஒரு போட்டி நிகழ்வை இங்கு இந்த கடலில் நிகழ்த்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த படகு ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த படகு ஓட்ட போட்டி இவர்களுக்கு ஒரு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒன்று, மகிழ்விக்கிற ஒன்று. இதற்காகவே இந்த ஊர் மக்கள், அயல் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கு வருவார்கள். இதனூடாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவதும் கடலில் தொழில் பெற்று கடலுடைய செல்வத்தின் ஊடாக அவர்கள் வாழ்வை பெறுவது படியினால இந்த கடலிலே அவர்கள் இந்த போட்டியை நிகழ்த்துவது வழக்கமாக இருக்கும். இந்த முறை நான் நினைக்கிறேன் 2 வேக போட்டிகள் நடைபெறுகிறது. இது எப்போ இவர்கள் இந்த என்ஜின் பூட்டி போட் அவர்களுடைய தொழிலுக்கு பாவிக்க தொடங்கினார்களோ அப்போ இருந்து அவர்கள் இதை நடக்கிறார். ஆரம்ப காலத்தில் வரும் வள்ளம் தெப்பம் அதுகளைத்தான் பாவித்தார்கள். என்ஜின் பூட்டி அவர்கள் தொழில் செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த போட்டிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒன்று படகோட்ட போட்டி, மற்றது கால்பந்தாட்டம், மற்றது கூத்து ஆகிய சிறப்பான அம்சங்கள் இருக்குது. அது அந்த திருநாளினுடைய ஒரு விடயமாகத்தான் இந்த படகோட்ட போட்டி நடக்கிறது.
பயம்தான் வேகமான வெட்டேக்க வெண்டால போடேக்க பயம்தான் ஆக்கள் கடவுளை தண்ணியில முந்திருக்கணும் நடந்திருக்கு பப்பர் காயங்களும் வந்திருக்கு ஆக்களுக்கு இருக்கும். இதுல வந்து நீங்கள் முதல்ல இதுக்கான பயிற்சியில் எடுக்கிறீங்களோ? இல்ல இல்ல வருஷம் தொடங்க நான் போட்டில் ஏறுறது படகு போட்டிக்கு ஏறுறது எங்களை கடத்த தொழிலே இதுதான். இதை விட்டா வர தொழில இதுதான் தொழில் எங்களை. பயம் இல்லை? பயம்ன்றது பயம் இருக்கு. இந்த ரேஸ் போட்டுன்னா ஒரு பயம் இருக்கும். இல்ல இல்ல இதுக்கண்டு கிலோ கணக்கில் அடிக்குது 120 கிலோ 150 கிலோ 180. ரேஸ் போட்டில் 240 290 ஒரு விலையாக அடிப்பாங்க. நம்பிக்கையில இறக்கி இருக்கிறோம். இனி கடவுளை பொறுத்து தான். இந்த படகு போட்டி வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகுது. இது வந்து 2 கட்டமாக நடக்க போகுது. 2 பிரிவாக வந்து 40 வலு கொண்ட இன்ஜின் மற்றது 20 வலு கொண்ட இன்ஜின் சொல்லி 2 கட்டமாக நடக்க போகுது. எல்லாம் ஆயத்த பணிகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது பாருங்க. அவன் ஓட்டு அங்க ஓட்டு இறக்கி போடு இறக்கி போடுறா. ருவானா 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 அவன் போட கூட அரைக்கி போட சொல்லுங்க. அரைக்கி போடுறாங்க. ஓட்டு இல்லையா ஓட்டு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபாதர் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறார். ஃபாதர் கொடி அசைக்க தான் இந்த போட்டுகள் எல்லாம் ஓட வலிக்கிற போது பாருங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க எப்படி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க 2ஆம் தர சுற்றி வருது பாருங்க. அதாவது 20 வலு கொண்ட இன்ஜின் அந்த ரேஸ்ல வந்து முதலிடத்தை பெற்ற படகு 20 வலு ரெண்டாவது படகு. அடுத்த 2வது மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தது. இதான் வந்து 3வது.
லூர்து அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு மாதகளில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரைவலு 25-40 குதிரைவலுக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவரம் நடத்தி வருகிறார்கள். அந்த வருடாவரம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை எமது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டுகளிக்கும் மக்களுக்கும் இந்த கடலை தொழில் செய்கிற மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நானும் ஒருவனாக இருக்கிறபடியினால் இந்த கடலோட்ட போட்டிகளில் நாங்கள் இதை ஒரு சிறப்புமிக்க படகு போட்டியாக தான் நாங்கள் வருடாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் வருகிறோம். போன வருடமும் எங்களை போட்டு ஃபஸ்ட் அடித்து தான் 25 குதிரை வரைவில் நாங்கள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி 25 குதிரை வரை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டு அடித்துக்கொண்டோம். இது எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைச்ச ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் கேட்கிறேன். अरे